ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏஜ் 33 ஆகுது. கால் பெருவிரல்ல சொத்தை இருக்க மாதிரி இருக்கு, நகம் ஒயிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குதான் நம்ம பார்க்குறோம். கால் விரல் நகத்துல அந்த ஓரத்துல கட்டான மாதிரி இருக்கும், பிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கருப்பு கலர்ல ஃபார்ம் ஆகும், இல்லை கிரே கலர்ல இருக்கும், இல்லைன்னா நகத்துல அந்த கோடு கோடா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நகம் சொத்தையா இருக்கிறதுக்கான அறிகுறி தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்தம் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். ரத்தத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. இப்போ வீட்டு வைத்திய முறையில என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க நைட்டு தூங்க போகும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலை வாஷ் பண்ணணும். ஸோ எப்படின்னா, மிதமான சூடுள்ள தண்ணீரை நல்லா கால்கள் முங்குற மாதிரியான ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அதில் லைட்டாக உப்பு, கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கரைகிற மாதிரி சிறிதளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காலை அதில் நல்லா மூழ்கிறபடி வச்சுருங்க. கணுக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மூழ்க வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த காலை பூரா தொடச்சி காலில் அந்த ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5-6 பூண்டு, வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, தோல் உரிச்ச வெள்ளை பூண்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா விழுது மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸோ அடித்து எடுத்துட்டு ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்கும் கடையில். அப்படி இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லெமன் இருக்கு இல்லையா, லெமனை சிறிதளவு புழிஞ்சிட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ புழிஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு கால் விரல் நகத்து மேலே அப்ளை பண்ணுங்கள். எல்லா சைட்லையும் ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன துளைகளில் இருக்கிற மாதிரி ஏரியாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நைட்டு படுத்துருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணால் போதும். இதை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை டெய்லி முடிஞ்சுனாலும் ஃபாலோ பண்ணலாம். இது வெளிப்புறத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வீட்டு வைத்திய முறை. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கால் விரல் நகம் இந்த மாதிரி சொத்தை இருந்துச்சுனாலே கல்லீரலில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கல்லீரலை நம்ம சுத்தப்படுத்தணும். அதுக்கு கீழா நெல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதான் கீழா நெல்லி செடி. இந்த கீழா நெல்லி செடியை பிடுங்கி அரைச்சு இதை மோரில் கலந்தோ அல்லது தண்ணீரில் கலந்தோ பாலில் கலந்தோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சொத்த நகம் மறுபடியும் நல்ல நகமாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.